உறவுகளுக்கு வணக்கம். சும்மா கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக பெரிய அளவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற சில விஷயங்கள் என்னென்னா, சோஷியல் மீடியாவில் நாம் தமிழரை வசைப்பாடுறது தான். பொதுவாக இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸில் நம்மளுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் கிடையாது. நம்ம எப்போ பேசினாலும் அந்த வீடியோ அதை சொல்லிட்டு தான் இருக்கும். ஏன்னா நம்ம பேசக்கூடிய ஏதாவது வார்த்தைகள் 1 நிமிஷம் 2 செகண்ட் 3 செகண்ட் ஏதாவது ஒரு வார்த்தைகள் எடுத்து அதை ட்ரால் பண்ணி அதை நெகட்டிவாக க்ரியேட் பண்ணி நாம் தமிழர் மேலேயும் அண்ணன் சீமான் மேலேயும் க்ரியேட் பண்ணி கொடுக்குறது தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க. அதை பார்த்துட்ருக்கணும் அப்படின்ட்டு. அதை தாண்டி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்குள்ளே இண்டிவிஜுவலாக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இண்டிவிஜுவலாக அவங்க ஊடகமாக மாறி, நமக்கு ஊடகங்கள் ஆதரவு கிடையாதுன்னு சொல்லி தனி ஒரு நபர்களாக எல்லாமே ஊடகமாக மாறி இந்த இடங்களில் பெரிய அளவில் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவாங்க. இதுதான் காலகாலமாக பண்ணிகிட்ருக்காங்க. 15 வருஷமாக எல்லாருமே தன்னுடைய கருத்தியலை ரொம்ப ஆதங்கமாக வெளிப்படையாக பேசுவாங்க. இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்குள்ளே அப்படி பேசி தான் நம்மளுடைய கருத்துக்கள் போயிட்டு ஒரு 8% மக்களுக்கு ரீச் ஆகிருக்கு. ஒரு 8.2% மக்களுக்கு ரீச் ஆகி நம்ம ஒரு 36 லட்சம் பேரை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போது நம்மளை தவிர்க்க முடியாத ஒரு சக்தி ஆனதுனால எந்த ஒரு டிபேட் ஷோ நடந்தாலும் சரி, அது ஆளுங்கட்சியுடைய சேனலாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சி சேனலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக நம்ம உருவானதுனால இந்த தமிழகத்தில், இந்த தமிழ்நாட்டில் எல்லோரும் நம்மளை கூப்பிட்டு டிபேட் பண்ணுறாங்க. அதுலேயும் சமீபமாக நேஷ்னல் மீடியாஸ் என்டிடி டிவிலாம் நம்மளை சிறப்பு அழைப்பாளராக கூப்பிடல. சில கட்சிக்காரங்க மட்டும் கூப்பிட்டாங்க. சரி, அது நம்மளுக்கு தேவையில்லாதது. ஏன்னா நம்ம நம்மளுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாததுனால நம்ம அவங்கள கண்டுக்க தேவையில்ல. இன்றைக்கி ஒரு சூழலில் இவ்வளோ பெரிய பங்கு, அதாவது என்னென்னா நாம் தமிழுடைய வளர்ச்சிக்கு இவ்வளோ பெரிய பங்காற்றுனது இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான். இதில் இருக்கிற இண்டிவிஜுவலாக அவங்க முன்னே நின்று பேசக்கூடிய அந்த ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு தான் இவ்வளோ பேருக்கு போய் நம்மளுடைய கொள்கைகளும் தமிழ் தேசிய சித்தாந்தமும் போய் சேர்ந்துருக்காது. நம்ம மறுக்கவே முடியாது, மாற்றவும் முடியாது. இன்றைக்கி என்னென்னா, தமிழ் தேசிய சித்தாந்தத்தை கையில் எடுத்து பேசின நண்பர்கள் எல்லாமே இன்றைக்கி அவங்க மாறிட்டாங்க. ஆனால் நம்ம மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே இன்றைக்கி விமர்சனம் வச்சு, இந்த தேர்தல் நேரத்தில் விமர்சனம் வச்சு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இப்போ அவங்க யாருக்காக பெரிய அளவில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றும் இல்லை, ஏடிஎம்கே அவர்கள் அந்த சார்பாக நிறைய தம்பிகள் கொஞ்சம் ஆதரவு தெரிவித்து நிலைப்பாட்டில் பேசுகிறாங்க. சரி, உங்களுடைய நிலைப்பாடு, நீங்கள் அதை பேசுங்க, நம்மளுக்கு அதை பற்றி மாற்று கருத்து இல்லை, நம்ம விட்டுறோம். ஆனால் ரொம்ப காட்டமாக நம்மளை விமர்சனம் பண்ணுறாங்க. நம்மளும் கண்டுக்காமல் சரி போயிடலாம், இவங்களெல்லாம் எதுக்கு நம்ம இவங்களை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம தமிழ் தேசியத்தை பற்றி பேசியிருக்காங்க. நம்மளும் அதை பார்த்து கிளாப் பண்ணி கமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்கோம். இப்போது விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்க. சரி, ஓகே, பேசிட்டு போட்ட விடுங்க. ஏன்னா இது என்றைக்குமே நிரந்தரமானது கிடையாது, யாருமே நிரந்தரமானவங்களும் கிடையாது. அது அடிக்கு ஒரு வாட்டி இந்த தம்பிங்க நிரூபிக்கிறாங்கல்ல, சரி நம்ம அதை கண்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறோம். ஆனால் ரொம்ப காட்டமாக விமர்சனம். இப்போ தூங்கி ஏந்தாலும் சரி, தூங்கினாலும் சரி, தும்மினாலும் சரின்ற மாதிரி இப்போது தொடர்ச்சியாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அதனால தான் நம்மளுக்கு என்னடா தம்பிங்களா, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கேட்கலான்னு போனாலும் இப்போ நம்மளை திருப்பி கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த தம்பிங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் ஆட்கள் ஏதாவது ஒன்று பேசினா உங்கள் ஆட்கள் தான் கடிக்கிறாங்க கமெண்ட்ஸ்லேயும் அப்படின்னு சொல்லி, நல்லா பேசக்கூடிய தம்பிகள் இல்லையா, நம்மளால் அவங்க அளவுக்கு ஈடு கொடுத்து பேச தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய மேடை பேச்சுகள் இருக்கலாமோ, இல்லை இந்த சோஷியல் மீடியாவில் பேசி நிறைய பேசக்கூடிய விஷயங்கள்லாம் கற்றுன்னு இருப்பாங்க தம்பிங்க. நம்மளுக்கு பேச வர அந்தளவுக்கு வராதா. அதனால் தம்பிகள் அழகாக பேசுவாங்க. என்னென்னா, ஒரு தம்பி சொல்லியிருக்காப்புல, அப்படியே கருத்தாக பேசுவார். அந்த தம்பி பேர் நெல்சன். இன்ஸ்டாகிராமில் அதிகமாக வீடியோஸ் போடுவாப்புல, அவேர்னஸ் வீடியோஸ்லாம் போடுவாப்புல. நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் ஒரு வீடியோ ஒன்று போட்டார், நாம் தமிழர் கட்சி பிளாஸ்ட்டு காணாமல் போக போகுது அப்படின்னு சொல்லி தம்ப்ளைனே பயங்கரமாக வச்சுருந்தார். என்னடா இவர் இப்படி வச்சுருக்காரு தம்ப்ளைன்னு சொல்லி போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. அவர் வச்சுருக்க குற்றச்சாட்டுலாம் ஒன்றுமே இல்லை. சரி, அவரோட ஆசை, அவர் அதை பேசுகிறாரு. ஏன்னா அவர் யார் சார்பாக இருக்காருன்னா, இடையில கூட ஒரு வீடியோவில் போட்டிருந்தார், நான் அதிமுக சார்பாக இருக்கிறேன்ட்டு. அந்த தம்பி அன்றைக்கி காணொலியில் என்ன பேசுகிறாருன்னா, நான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே வந்தேன், அதனால் அந்த அக்கறையில் பேசுகிறேன். உங்கள் அக்கறை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுப்பா, ரொம்ப சிறப்பான அக்கறை. இப்போது அவர் வெளிப்படையாக என்ன சொல்கிறாருன்னா, சாட்டை துருமுருகனால் இந்த கட்சி அழிய போகுது அப்படின்றாரு. எவ்வளோ அக்கறை காட்டுறாரு பாருங்கள் நம்மக்கிட்ட, எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாரு பாருங்கள் நம்மக்கிட்ட. ஏன்னா இந்த கட்சி அழிய போகுது, உங்கள் கட்சி இதுவாக போகுதுன்னு, இந்த மாதிரி ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் உங்கள் கட்சியை காணாமல் போய்ட்டு சொன்ன பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இன்றைக்கி எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஒரு சித்தாந்தத்தை ஏற்று வழிநடத்திட்டு போயிருக்கக்கூடிய இவர்கள் மேலே நீங்கள் விமர்சனம் வைக்கிறீங்கன்னா, முதல்ல உங்களை தான் ஆராயப்படணும். இந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்குள்ளே நிறைய உணர்வுபூர்வமாக நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. இந்த பிரியகுமாரோட ஒரு தம்பி ஒருத்தர் இருந்தார், நல்லா பேசுவாப்புல. ரொம்ப நாள் கண்டென்ட் தமிழ் தேசியத்தை பற்றி பேசி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாஃப்ட் கார்னர் எனக்கு ஏடிஎம்கே மேலே இருக்குது அப்படின்னாரு.
அப்போவே கொஞ்சம் நம்ம உஷாராக இருக்கணும். நம்ம ஜனங்க பாவம், நம்ம மக்கள் பெருசாக யோசிக்கிறதில்ல. சரி விடுன்னு தம்பின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வழக்கம் போல் அவரும் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வளர்கிறாங்க. வளர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, திருப்பி நம்மளுக்கு ஆப்போசிட்டாக வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே தமிழ் தேசியத்தை பேசினா தான் சோறுன்னு எல்லாருக்கும் உருவாக்கியிருக்காப்புல இல்லை அண்ணன் திரு சீமான். அதுதான் வெற்றி. நீங்கள் வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ அந்த மனுஷன் மேலே எவ்வளோ கோவம் வன்மத்தோன்னா தெரிச்சுக்கோங்க. ஆனால் நீங்களாம் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு ரீசனே அந்த ஆள் தான், அந்த மனுஷன் தான். அதை நம்ம வந்து மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. இன்றைக்கி எல்லா இளைஞர்கள்கிட்டையும் வந்து தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய விதையை விதிச்சது சீமான் அவர்கள் தான். இன்றைக்கி எந்த ஒரு விஷயங்களையும் அவருடைய கருத்தில் போய் எல்லார்கிட்டையும் போய் சேர்ந்துருக்கிறதுக்கு காரணமே அவர் தான். உங்களுடைய யாராச்சும் ஒருத்தர் மேலே யாராச்சும் ஒருத்தர் சாட்டை துருமுருகன் மேலே தான் உங்களுக்கு மேபி கோவம் இருக்கலாம், இல்லை வேறு யாராச்சும் ஒரு சில நபர்கள் மேலே கோவம் இருக்கலாம். இந்த கட்சியில் நீங்கள் அவங்க மேலே நீங்கள் விமர்சனம் பண்ணி அவங்க கூட விவாதம் பண்ணியிருந்தீங்கன்னா சரியாக இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சி மேலேயுமே நீங்கள் விமர்சனமாக வைக்கிறீங்க, அதுதான் தவறு. ஒட்டுமொத்த கட்சியினுடைய உணர்வுபூர்வமாக வேலை செய்கிறவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? அதுலேயே அந்த தம்பி குறிப்பாக ஒன்று சொல்லியிருந்தாருங்க. என்ன சொன்னாருன்னா, போன எலெக்ஷனில் நின்றவங்க, அதுக்கு முன்னே எலெக்ஷன் நின்றவங்களாம் இப்போ இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தம்பி, எங்கள் ஏரியா பக்கம்லாம் வாங்க, ராணிப்பேட்டை தொகுதியெலாம் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். 10-15 வருஷமாக இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இந்த போஸ்டிங் கொடுக்கணும், அது கொடுக்கணும்லாம் வேணாம். நான் என் உணர்வுபூர்வமாக வந்து வேலை செய்கிறவன் அப்படின்னு இருக்கிறவங்கலாம் களத்தில் இருக்காங்க, நான் எடுத்து காட்டுறேன் வாங்க. எல்லா பகுதிகளிலும் எல்லா தொகுதிகளிலும் எங்கள் ஷோலிங்கர் தொகுதியில் அந்தளவுக்கு இருக்காங்க, என்னால் எடுத்து காட்ட முடியும். எல்லா பகுதிகளிலுமே உணர்வுபூர்வமாக வேலை செய்கிறவங்க இருக்காங்க. இதில் இருக்கிறவங்க யாருமே வந்து நான் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணுன்றது ஆசையிலலாம் இல்லை. களத்துக்குள்ளே நின்று கடைசி வரைக்கும் சண்டை போடணும், இந்த தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் தேசிய இனத்திற்காகவும் சண்டை போடணுன்னு உணர்வுபூர்வமாக இருக்கிறவங்க. எப்படி நீங்கள் அவ்வளோ அழகாக பேசுகிறீங்க? அதாவது இப்படி பேசிட்டா இந்த மாதிரி ஒரு டோனில் சொல்லிட்டோம்னா பாரு, அது வீழ்ச்சி அடைஞ்சிடுச்சு. ஒரு 4 பேரை சொல்லி இவங்கெல்லாம் இல்லை அப்படின்றதுனால இப்போ யாருமே இல்லைன்ற மாதிரி நீங்கள் ஒரு கட்டமைப்பு உருவாக்கி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா, தவறு. அதனால் இந்த மாதிரி பேசக்கூடிய நபர்களால் வந்து இந்த கட்சிகள் வீழ்ச்சி அடையும், இவங்களால் வந்து வாக்கு சதவீதம் குறையும் அப்படின்லாம் நீங்கள் யாரும் கனவு கூட நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் நாங்களும் பேசுவோம். இதே காணொலியை அப்படியே வச்சுருங்க. உங்கள் காணொலியை நாங்கள் வச்சிட்ருக்கோம். பேசக்கூடிய தம்பிகள் எல்லாருக்கும் சொல்கிறேன். வேறு என்ன சொல்கிறது? நன்றி.